கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அப்பா இந்த பகல் வேளையில ஆவியானவர் தாமே அந்த ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து உங்களை துதிக்கும்படியாய் தந்த மகா பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ் ஆண்டவரே, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக அப்பா உமக்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவரே பணிந்து நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா விசேஷமாக வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பலப்படுத்துங்க விசேஷமா அப்பா. பிரசன்ன பாஸ்டருடைய ஊழியங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமா சுவாமி, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆல்ரெடி சவுண்டு இது போட்டோன்னு வரும் அப்படிங்களா? ஓகே சரி ஓகேங்களா, சரி சரி. தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஸோ மேலே ஊழியம் பாதை என்று சொன்னால் இல்லைங்களா, அநேக கஷ்டங்கள் கண்ணீர் இல்லைங்களா, அது தெரியும். அது வந்து ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும். எப்படி இருக்கணுமாம்மா, நம்மளை குறித்து யாரும் விசுவாசிகளுக்கு அவ்வளோ தெரியாது. எப்படி விசுவாசிங்களுக்கு நம்ம எல்லாம் பண்ணலாம், பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த ஊழிய பாதை இட் இஸ் டிஃப்ரெண்ட். எப்படிங்களாம்மா? ஆனால் ஆமாம், விசுவாசிங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம தான் எல்லா தூக்கி தலையில் போட்டுக்கணுமே தவிர நம்மளை யார் தூக்கி போட மாட்டாங்க இல்லைங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் வி ஹேவ் ஸ்பெஷல் காலிங், ஒரு விசேஷமான ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதை புரிந்து கொண்டாலே போதும், நம்ம எதையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், பதர் பண்ண மாட்டோம். உண்மையில ஒரு சின்ன நட் ப்ரீச்சிங், அவன் நான் ப்ரீச் பண்ணல, ஒரு சின்ன ஒரு ஆலோசனை நம்ம என்ன செய்யலாம், we will learn together. ஆமாம், நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பவும் ஊழியக்காரங்க அவைலபிளாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கிறீங்களா? எஸ், நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்தின் பாதையில் ஓகே பாஸ்ட் ஏவகோ ஃபோன் ಮಾಡಿದ್ರೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. எப்படிங்களா, எப்பவும் கால் பண்ண யார் வருவாங்க, இந்த பாஸ்டர் எಷ್ಟೊಂದು ஒல்லி பாஸ்ட் சேவக்கரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க, அவ்வளோதான். தென் தே வில் ஃபர்கெட். அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. ஊழியக்காரங்க எப்பவுமே வேல்யூபிளாக தான் இருக்கணும், நாட் அவைலபிளாக இருக்கக்கூடாது. இட் மீன்ஸ் இது எல்லா இடத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லலை. எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும், எங்கே போகக்கூடாதோ அங்கே போகக்கூடாது. நம்ம ஐயோ நாளைக்கு போகலன்னா சர்ச்சுக்கு வராமல் விட்டுருவானே, நாளைக்கு போகலன்னா நம்மளுக்கு ஏதாவது குறித்து பேசுவாங்களே. ஏங்க, அவங்களுக்காக சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணலை, அவங்களுக்காக ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணலை இல்லைங்களா. நம்மளே அழைச்ச தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அது எப்பவும் நம்முடைய மைண்டில் வேண்டாம், மைண்டில் அது போயிடும் இல்லைங்களா, இருதயத்தில் வச்சுக்கலாம். வி ஆர் எப்படியாம்மா, நாட் அவைலபிள், வி ஆர் த வேல்யூபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஆண்டவர் நம்மளை வேல்யூபிளாக தான் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருங்களாம்மா? நான் கூட அசோக் பாஸ் ஏவக கரதரி ಬರ್ತಾರೆ, ஸோ அப்படி நினைக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அப்படி நம்ம போய் தான் என்ன எப்படிங்களாம்மா, அப்படி போய் தான். ஆமாம், ஈவன் சர்ச்சில் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பாஸ்டர்ஸ், நம்முடைய ஊழியக்காரங்க மத்தியில் இல்லை, ஈவன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிலீவர்ஸ். அவங்களுக்கு இப்போ கேர்லெஸ் ஆச்சா, பாஸ்ட் தானே அதெல்லாம் அர்த்தமான எப்படிங்க எப்போ வேணா வந்துருவாரு, நம்ம பாஸ்ட் எல்லாம் அர்த்தமான கொடுத்தாரு. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறங்க. They should know the value. We are the servant of God. நம்ம யாருங்களாமா? We are the servant of God. We are the separated one. We are the anointed one. அது புரிஞ்சுக்கணும். ஆமென். ஸோ இது வந்து எப்பவுமே நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ஒரு சின்ன காரியம் பைபிள் இருந்து ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 King chapter 17 verse 1. 1 King 17 verse. అంతటి గిలాదు కాపురస్తుల సంబంధియు తిష్బీయుడైన ఏలియా అహాబునొద్దకు వచ్చి, ఎవని సన్నిధిని నేను నిలబడి ఉన్నాను, ఇశ్రాయేలు దేవుడైన ఆ యెహోవా జీవముతోడు నా మాట ప్రకారము గాక ఈ సంవత్సరంలో మంచైనను వర్షమైనను పడదని ప్రకటించాను. పిమ్మట యెహోవాకు అతనికి ప్రత్యక్షమై, నీవిచ్చట నుండి తీర్పు వైపునకు పోయి యోర్దానుకు ఎదురుగానున్న కెరీతు వాగు దగ్గర దాగి ఉండు
ఆ వాగు నీరు నీవు త్రాగుదువు, అతడికి నీకు ఆహారము తెచ్చినట్లు నేను కాకోలములకు ఆజ్ఞాపించింది అతనికి తెలియజేయగా, అతడు పోయి యెహోవా సెలవు చొప్పున యోర్దానుకి ఎదురుగానున్న కెరీతు వాగు దగ్గర నివాసము చేశాను. சரி, போதும். ஆமென். இதுல ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம என்ன சொல்ற கற்றுக்கொண்டு போறோம். வர்ஸ் 1ல சொல்லப்பட்டிருக்கு, கிலியாத்தின் குடியனாகிய திஸ்பியன். என்னங்களாமா? சரி, என்னங்க திஸ்பியன் என்னங்க? வாட் இஸ் மீன் பை திஸ்பியன்? நம்ம சின்ன சின்ன காரியத்தை நம்ம அப்படியே விட்டுருவோம். யாரோ பேர் யாரு நமக்கு எதுக்குன்னு சொல்லி எப்படிங்களாமா விட்டுருவோம் நம்ம. வாட் இஸ் மீன் திஸ்பியன்? கன்னடத்தில் ಹೇಗಿದ್ದಾರೆ? தெலுங்குல திஸ்பியன் என்னங்க? வாட் மீன் பை திஸ்பியன்? எது? ஓகே, வம்சத்துல சொல்ல திஸ்பியன்னா எல்லாவற்றையும் இழந்தவன். எப்படிங்களாமா? he lost everything. ஒண்ணும் இல்லை, எல்லாமற்ற இழந்தவனுக்கு தான் பேர் என்ன சொல்லுவாங்களாமா? திஸ்பியன் என்று சொல்லி. அவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவங்ககிட்ட எப்படிங்களாமா? நத்திங், ஜீரோ. அவ எல்லாத்த ஃபேமிலியா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், எல்லாவா இருக்கலாம், எல்லாத்த இழந்தவனுக்கு பேரு என்னங்களாமா? திஸ்பியன். பாருங்க, எல்லாவற்றை இழந்து இருந்தவனே தான் கர்த்தரே பார்த்தாரு. யார் பார்த்தாருங்களாமா? கர்த்தர் பார்த்தாரு. எல்லாத்த இழந்தவனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? பார்த்தாரு கர்த்தர். நல்ல கவனிங்க, இங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குதுன்னா, எலியா ஆகாப்பை நோக்கி, யாரை நோக்கி? ஆகாப். யாருங்க ஆகாப்பு? நமக்கு நல்ல யாருங்க? எங்க ராஜாங்க? எகிப்துக்கு ராஜாவா? எங்க ராஜா? இஸ்ரேல். இஸ்ரேல் யாருடைய தேசம்? யாருடைய தேசம்? இது காட்ஸ் ஓன் கண்ட்ரி இல்லைங்களா? சரி, நல்ல கவனிங்க, அங்க ரெண்டு காரியம் மென்ஷன் பண்றது. ஒண்ணு திஸ்பியன் ஆகிய எலியா. அப்போ அவன் எல்லாவற்றையும் இழந்தவன். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எலியா ஆகாப்பை நோக்கி, யாரை நோக்கி? எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின் படியே. எப்படிங்களாமா? இல்ல இல்ல, நான் மாட்டா. அங்க அண்டர்லைன் பையன் நான் மாட்டா. அல்லேலூயா. உங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேங்க, ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ண போறாரு. ஆண்டவர் என்ன செய்ய போறாருமா? ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபுல்ஃபில் என்னமாமா? ஏங்க எலியாக்கு அவ்வளவு கெத்து வந்தது. நான் மாட்டா சொல்லிருக்கலாம் இல்ல, கர்த்தருடைய மாட்டான்னு சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? சொல்லிருக்கலாமா? சொல்லக்கூடாதுங்களா? 100% சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? அவன் ராஜாவுக்கு முன்னாடி என்ன சொன்னாருங்க? மாட்ட பிரகாரமும் நான் மாட்டா இல்லைங்களா? மான டுகெதர் இல்லைங்களா? சரி, நான் மாட்டா இல்லைங்களா? நான் மாட்டா. இப்ப பாருங்க, தேவன் நம்ம என்ன சொல்றோமோ கர்த்தரும் கேட்கிறாரு. அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. எலியாக்கு என்ன இருந்தது? ஆல்ரெடி அவருக்கு தெரியும். எப்படிங்களாமா? நான் எப்படி இருக்கேன், எனக்கு தேவனுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால சொல்றாரு நான் மாட்டா. நம்புறீங்களா? உங்க வார்த்தையும் கர்த்தர் கேட்க வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அங்க சாதாரண என்னவாமா, அங்க எலியாவா நிக்கல. எப்படியாமா சாதாரண அவன் எங்க போய் நின்று தெரியுங்களா? ராஜாக்கு முன்னாடி சொல்றாருங்க நான் மாட்டான்னு சொல்லி. நமக்கு இன்னும் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுங்களா? அந்த கெத்து வரதுல நமக்கு வை உண்மையில நான் சொல்றேன். அல்லேலூயா. we are not talking about other, நம்ம மற்றவங்கள குறித்து நம்ம பேசுறதுல அது வரணுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது வரணும். ஆண்டவர் சீசர்களை அனுப்பும்போது அவர் சும்மா அனுப்பல. எப்படிமா? ஐ ஹேவ் தி அத்தாரிட்டி. வானத்துக்கு எப்படிமா? வானத்திற்கும் கீழே பூமிக்கு மேல எனக்கு அதிகாரம் கொடுக்கிறது. கோ, புறப்பட்டு போ. அல்லேலூயா. என்ன எல்லா அதிகாரத்தை ஆண்டவர் ஊழியக்காரர் கையில கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கொடுத்திருக்கிறாரு. ஆல்ரெடி உங்களுக்குள்ளதான் இருக்கு. அசோக் பாஸ்டருக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. பாஸ்டருக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. யாரு போய் சொல்லுவாங்க? நாம அந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். சரி, இங்க 2 பாயிண்ட் தான் இருக்கு. 15 மினிட்ஸ் தான் இருக்கு, முடிச்சிடுறேன். அல்லேலூயா. இங்க டைம் வாட்ச் करते हैं. ओके गुड.
அப்ப தேங்க்ஸ் பாஸ்டர். சரி, கவனிங்க. இங்க எலியா போனாரு, போயிட்டு நான் மாட்டேன்னு சொன்னாரு இல்லைங்களா? சொல்லி பின்னாடி வேற ஒரு காரியத்தை அங்க மென்ஷன் பண்றாரு. என்ன மென்ஷன் பண்றாரு? எப்படி நம்ம இந்த வருஷம் திஸ் இயர் ஏங்க மஞ்சாக்கு வருஷம்க்கு அவனுக்கு என்னங்க சம்பந்தம்? எதுக்குங்க? மலைக்கு பனிக்கு ராஜாக்கு என்னங்க சம்பந்தம்? ராஜா ஏதோ தப்பு பண்ணிருந்தா ராஜா உங்க வீட்டுக்கு ஒரு பிளஸிங் வராதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் ஏன் இவர் மஞ்சா அப்புறம் என்னங்களாமா வருஷம், ஏன் மலை மேலையும் அப்புறம் நம்ம பனி மேலையும் ஏன் போக்கஸ் பண்றாரு? இஸ்ரவேலிலே நல்ல பனி பெய்யும் எப்படிங்களாமா? அங்க நல்ல பனி பெய்யும். அந்த பனியினால நல்லா எப்படிங்களாமா எல்லா இது வளர்ச்சி வரும், மழையும் வரும். சோ இங்க எஜிப்துல இல்ல, நான் சொல்றது டாக்கிங் அபவுட் இஸ்ரேல் இல்ல. சோ ஆனா இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு நான் மாட்டான்னு சொல்றாரு இல்லைங்க. ஏமா செகண்ட் அவரை எதை குறித்து டீல் பண்றாருன்னா, மழையும் எப்படிங்களாமா, ஏங்க மழையும் பனியும் அவர் டீல் பண்ணணும்? டைரக்டா ராஜாவை பார்த்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் மழையும்? அங்கதான் சீக்கிரட்டே அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க, இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப், அவருடைய மனைவி பேருங்க எடுக்கலாமா, எசபேல் இல்லைங்களா? பாருங்க, இந்த எசபேலுடைய ஒரு பிலீவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை எப்படிங்களாமா, இந்த மலை இந்த பனி இது உங்களுடைய தேவன் மூலியமாய் வருகிறது அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற வான தேவதைகள் மூலியமா தான் இந்த பனியும் இந்த மழையும் வருது என்று சொல்லி தலையில வச்சு என்ன செஞ்சுட்டு இருந்தா தெரியுங்களா? என்ன செஞ்சுட்டு இருந்தா? கொண்டாடிட்டு இருந்தா. யாரு? எசபேல். ஆனா இந்த எசபேல் யாருகிட்ட சொன்னா டைரக்டா எப்படி ஹஸ்பண்ட், யாரு ஹஸ்பண்ட்? யாருங்க? ஆகாப் இல்லைங்களா? நம்ம யாரு பேச்சு கேட்க மாட்டோம். ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொன்னா ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருவா? ட்ரூ, உண்மை இல்லைங்களா? அது ராஜாவா இருக்கட்டும், யாரா இருக்கு, என்ன சொல்லி நல்லா கவனிங்க. இப்போ எசபேலுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை இந்த பனி கர்த்தர் கொடுக்கிறது அல்ல. யார் கொடுக்கிறது அல்ல? நீ கர்த்தர் கொடுத்தது அல்ல. நாங்க என்ன பிலீவ் பண்ணோமோ, நாங்கள் எந்த வானத்தின் தேவதையை வணங்கி கொண்டிருக்கிறோமோ அததான் இந்த பனியும் இந்த மழையை அல்லாஹ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி எலியாவுக்கு கேட்ட உடனே, இப்ப வைக்கிற வேட்டு உனக்கு எப்படி என்ன வைக்கிறாங்களாமா? இரு நீ அதான், ஓ இந்த மலை நீ நினைக்கிறியா? எப்படி இந்த வானத்தின் தேவதை மூலியமா தான் இந்த மழை வருகிறதா? இந்த மழை இந்த பனி நீ நினைக்கிறபடி உன்னுடைய எப்படி இல்லாமா தேவர்கள் தான் இதை கொண்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவள் எப்படியம்மா எலியா அவன் நினைச்சிட்டு வந்ததா சந்தர்ப்பம் வந்தது. என்ன வந்ததம்மா? சந்தர்ப்பம் வந்தது. கரெக்டா டீல் பண்றாரு. நான் மாட்டா எப்படி இல்லமா, வார்த்தையின்படியே இஸ்ரவேலுக்கு மழையும் வராது பனியும் பெய்யாது. அல்லேலூயா. புரிஞ்சுதா இல்லைங்களா? மழையும் வராது, ஊழியக்காரன் அப்படிதான் இருக்கணுங்க, அப்படிதான் இருக்கணும். ஏங்க ஒன்றுமில்லாத இழந்த திஸ்பியனுக்கே அவ்வளோ தாகம், அவ்வளோ வைராக்கியம் என்று சொல்லி இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் நமக்கு எவ்வளவு அனுக்கிரகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. வேர் இஸ் தட் அத்தாரிட்டி? எங்க அதிகாரம் எங்க? அவர் சேலஞ்சா பண்ணாருங்க. ஏன்னா அதான் வைராக்கியம். ஊழியக்காரருக்கு என்ன இருக்கணுமாமா? நம்ம ஊழியக்காரரை பேசணும். ஊழியக்காரர் கொஞ்சமாவது ரோசம் இருக்கணும். உண்மை அவனுக்கு இருந்ததுங்க. அல்லேலூயா. எல்லாம் தேவர் நோடிக்கத்தார், அப்படி அல்ல. அல்லேலூயா. அவரு நோடிக்கத்தாருன்னா நம்மள எதுக்கு கூப்பிடணும்? துருவுங்க. அவரு பாப்பாருன்னு சொன்னா நம்ம எதுக்கு? இல்லைங்களா? அம்மாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இங்க அந்த செய்தி கேட்டோன்னே, அந்த வார்த்தையில கேட்டோன்னே எலியனால தாங்க முடியல. அவன் அவ்வளவு கோபத்தோட ராஜாக்கு முன்னாடியே சொன்னாரு, என் வார்த்தையின் படியே சொல்ற, இனி இனி என்ன வராதிங்க, இங்க என்ன வராது,
மழையும் நீ நினைச்சிட்டு இருக்கல மழை நீ சொல்லிதான் வருதுன்னு சொல்லி நான் காமிக்கிற பாரு, மழையும் வராது பனியும் வராதுன்னு சொல்லி சேலஞ்சா போய் நின்றாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னைக்கு நம்ம அப்படி ஏதாவது பண்றோமா? ஒன்னும் பண்றது இல்லை. நானும் என்ன சேவை நானும் எப்படிங்களாமா ஆல்ரெடி ஆண்டவர் நமக்கெல்லாம் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம யூட்டிலைஸ் பண்ற ஆண்டவர் என்ன உபயோகிப்பாரா? நமக்கு நம்முடைய மைண்ட் என்ன சொல்லு, நானெல்லாம் முடியாது, அது வேற யாரோ நோடுக்கத்தார யாரோ பாத்துக்கிறாங்க. இல்லைங்க, உங்க மூலியமா தான் கர்த்தர் செய்வார். ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு எலியாவை கொண்டு ஆகாப்புக்கு முன்னாடி கர்த்தர் நிக்க வச்சார் என்று சொன்னால் ஏங்க உன்னையும் என்னையும் ஏங்க நிக்க வைக்க முடியாது? அல்லேலூயா. இழந்து போனவனுடைய வார்த்தையே கேட்டு வானத்தை அடைச்ச தேவன், மழையை அடைச்ச தேவன், பனியை அடைச்ச தேவன், ஏன் நம்முடைய வார்த்தையை கர்த்தர் கேட்க மாட்டாரு? நான் 100% சொல்வேன், கர்த்தர் அவர் கேட்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருக்கிறோமா? கேட்க வல்லவரா இருக்க. நம்ம இதுக்கு ஒரே ஒண்ணுங்க, ஒரே ஒரு என்னன்னா, we need secret room. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன வேணுமாமா? சீக்ரெட் ரூம். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒரு ஆப்ஷன் நமக்கு இல்ல, ஒரு ஆப்ஷன் இல்ல. சீக்ரெட் ரூம். நம்ம எவ்வளவுதான் ஓடுன அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கோ சிட் இன் சீக்ரெட் ரூம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல சக்சஸ்க்கு பெரிய ஒரு ரீசன் காரியம் என்னன்னா, அவரே டேல மினிஸ்ட்ரி பண்ண நைட்டெல்லாம் என்ன பண்ண வருமாமா? நைட்டெல்லாம் என்ன பண்ண வருமா? நம்ம டேயும் மினிஸ்ட்ரி நைட்டு, டேயும் மினிஸ்ட்ரி நைட்டு என்ன செய்யலாமா? மினிஸ்ட்ரி. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அங்க 4 காரியத்தை மென்ஷன் பண்ணியிருக்கு. நான் முடிக்க விரும்புகிறேன். எஸ், வாசிங்க the same word first. 17 verse 1. எங்க போக சொன்னாருங்களாமா ஆண்டவர்? எங்க? யோர்தானுக்கு நேரா இருக்கிற எப்படிங்களாமா? கேரித் ஆற்றங்காண்டையில நீ என்ன செய்யணும்? போய் ஒளிஞ்சிரு. என்ன செஞ்சிருக்கலாமாமா? எழிஞ்சிரு. எங்க இந்த கேரித் என்று சொன்னால் பிரச்சனைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பிரச்சனை, ட்ரபிள். சம்டைம் ஆண்டவர் அனுப்பிச்சு விடுவார், ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. சம்டைம் தேவர் ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತ இந்த பூர் கல்ஸ்பிடித்த சகோதரரே, அல்லேலூயா. உண்மைங்க. இந்த கேரித் என்று சொன்னா என்னங்களாமா? ப்ராப்ளம். ஆண்டவரே சொல்ல, நீ போ, அழைச்சது நான் தானே. அல்லேலூயா. அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு சொன்னாரு. என்ன செஞ்சாரு? என்ன சொல்லுங்க? ஹைட் பண்ணிக்கோ, நீ ஒளிஞ்சு கொண்டிரு. நெக்ஸ்ட் நம்ம இதுதான் பிடிச்சுக்கோ தவிர மத்ததெல்லாம் விட்டுருவோம். காக்கா வந்தது. என்ன வந்தது? இத மட்டும், இந்த வசனம் மட்டும் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தேவர் கழிச்சு கொட்டுறோம். எப்படிங்களாமா? என்ன கழிச்சு கொட்டுறதா? அத எதை அனுப்பிச்சுட்டாங்க? ரொட்டி. இது மட்டும் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ரொட்டி பருத்தாத திங்களு. அல்லேலூயா. இது மட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனா இத சொல்ல மாட்டோம். பனியையும் மழையும், அல்லேலூயா, என் வாக்கின்படியே கர்த்தர் ஸ்டாப் பண்ணுவாரு. அல்லேலூயா. அன்று சொன்னாரு, நீ போய் ஒளிஞ்சிட்டு, பிரச்சனையா போ, ஒளிந்து கொண்டு. ஓகே, இன்னும் நான் சுருக்கமா நான் சொல்ல விரும்புகிறேன். 9வது வசனம் வாசிக்கலாம். 7 வாசிங்க. என்ன பண்ணணுமாமா? சம்டைம் ட்ரை பிளேஸ்க்கு அனுப்பிச்சுடுவார் கர்த்தர். என்ன செய்வாருங்க? நம்ம அதான் இல்லைங்களா? ஐயோ பாஸ்டர் சேவேலி தும்பா எங்க
கஷ்டம். அல்லேலூயா. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. சொல்றேன், everything have reason. அல்லேலூயா. God we have purpose. கர்த்தர் அல்லேலூயா ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உனக்கு கேரித்துக்கு அனுப்புறாருன்னா ஆண்டவர் சும்மா அனுப்ப மாட்டாரு. உனக்கு யோர்தானுக்கு அனுப்புறாருன்னா கர்த்தர் நம்மள சும்மா அங்க கொண்டு போறது இல்ல. தேவ பர்பஸ். எப்படிங்களா ட்ரை ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் வாசிங்க பாஸ்டர். అతడు యెహోవా వాక్కు అతనికి ప్రత్యక్షమై ఇలాగ సెలవిచ్చెను. నీవు సీదోను పట్టణ సంబంధమైన సారేపతను ఊరికి పోయి. எங்கேயாமா? సారేపతను இல்ல, அதுக்கு முன்னாடிங்க సీదోను. சீதோன். సీదోను పట్టణ సంబంధమైన சீதோனுன்னா எப்படிங்களாமா? மரணம். சீதோன்னு என்னவாமா? மரணம். இந்த சீதோன் யாருடைய ஊர் தெரியுங்களா? சீதோன். எனி ஐடியா? ஒரே क्वेश्चन, ஒரே இதுல பதில் சொல்லிட்டார். ஐ டோன்ட் நோ. அல்லேலூயா. எங்க கவனிங்க, அங்கதான் ஆன்சர், அங்கதான் இருக்கு. பக்கத்து அதிகாரத்திலே ஆன்சர் இருக்கு. வாசிங்க verse chapter 16 verse 31 வாசிங்க. నెబాతు కుమారుడైన యెరోబాము జరిగించిన పాపక్రియలను అనుసరించి నడుచుకొనుటకు స్వల్ప సంగతి అనుకుని అతడు సీదోనులకు రాజైన యెద్బాయిలు కుమార్తె అయిన యెజబెలును వివాహం చేసుకొని அங்க போதுங்க. அங்க கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யெசபேலுடைய ஊர். அல்லேலூயா. புரிஞ்சுதா இல்லீங்களா? இப்ப எலியாக்கு பிரச்சனை யாரு தெரியுங்களா? யாரு? யெசபேல் இல்லீங்களா? அங்கேயே கர்த்தர் அனுப்புறாரு பாருங்க. எத்தனை புரிஞ்சுதுங்க? அல்லேலூயா. பிரச்சனை பார்த்து பயப்படக்கூடாதுங்க. அங்கேயே கர்த்தர் அவன் நினைக்கவே கிடையாது. அங்கேயே கர்த்தர் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. யாருகிட்ட? யெசபேல் கிட்ட. யெசபேலுடைய ஊருகிட்டே அனுப்புறாரு. ஏன்னா அந்த யெசபேல் தான் சொல்லிட்டு இருந்தா இந்த மழையும் இந்த பனியும் எப்படிங்களாமா நான் வணங்குற எப்படிங்களா தேவர்கள் எப்படிங்களா வானத்தின் தேவதைகள் மூலியமா தான் இதெல்லாம் வருகிறதுன்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். அவகிட்டயே கர்த்தர் கொண்டு போனார். அவர்கிட்ட என்ன சொன்ன? எங்க மரணம். அதான் தாவீது சொல்ல எப்படிமா சங்கீதம் 23 என்ன சொல்லப்படுகிறது? மரண இருளில் பள்ளத்தாக்கிலும் நான் நடந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டேன்? பொல்லாப்புக்கு எங்க பயப்படக்கூடாதுங்க. கர்த்தர் நம்மளை எங்க அழைச்சாரோ கர்த்தரை கொண்டு போக கர்த்தர் வல்லவர் உள்ளவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் பிரச்சனையை பார்த்து போகல. பிரச்சனை இருந்தது, கர்த்தர் அனுப்பிச்சுட்டாரு. அங்க ட்ரைனஸ் இருந்தது, போனாரு. அல்லேலூயா. அங்க மரணம் இருந்தது, போனாருங்க. ஆனா ஏதாவது ஆச்சா? ஏதாவது ஆச்சுங்களா? நம்ம போகவே இல்லை. பாஸ்டர் ஓதுற சமஸ்யா ஆகத்த பாஸ்டர் நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் முன்னாடியே. நம்ம போகிறதே இல்லை அங்க. அவன் முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடறோம்? முன்னாடியே பண்ணிக்கிறோம். இல்ல தேவன் கரையெல்லாம் அல்ல இல்லையா? சம்டம் கேரித்துக்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது கேரித்து அங்கப்பா அங்க பிரச்சனைப்பா. இல்ல, அங்கேயும் உன்னை போஷிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே அங்க ட்ரை ஒண்ணுமே கிடையாதப்பா. இல்ல, அங்கேயும் கர்த்தர் போஷிக்க வல்லவரா இருக்கிறார். இல்லப்பா என் எனிமையே அங்கதான் இருக்கிறார். எங்க இருக்கிற? சீதோனுக்கு அங்கதான் இருக்கிற. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. நான் காமிக்கிறேன் நான் யார் என்று சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லி. நல்லா கவனிங்க. கர்த்தர் அங்க கொண்டு போனாரு. ஒரு நோக்கத்தோட கர்த்தர் என்ன செஞ்சாரம்மா? கொண்டு போனார். எஸ், நேரம் இல்ல. வாசிங்க இப்போ 17ஆம் அதிகாரம், சரி 18ஆம் அதிகாரம் verse 40 வசனம் வாசிங்க. అప్పుడు ఏలియా ఒక్కడినైనా తప్పించుకొని పోనీయక బయలు ప్రవక్తలను పట్టుకొనుడని వారికి సెలవీయగా జనులు వారిని పట్టుకొని ఏలియా కిషోను వాగు దగ్గరకు వారిని కొనిపోయి. எஸ், என்னங்களாமா? கிஷோன். அண்டர்லைன் என்னங்களாமா? கிஷோன்னா எப்படி இல்லமா? விசாலமான இடம். என்ன இடம் சொல்லுங்க? என்ன இடம்? நம்ம சர்ச்சை எப்படி எதிர்பார்க்கிறோம்? ஊழியம் எப்படி எதிர்பார்க்கிறோம்? ஃபேமிலி எப்படி எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி எதிர்பார்க்கிறோம்? சொல்லுங்க. இப்ப நீங்க அங்கேயே கேரியத்துல அப்பா நான் ஓகலான்னு நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அல்லேலூயா, எலியா எங்க வந்திருக்க மாட்டாரு தெரியுங்களா? கிஷானுக்கு எங்க வேணுமா? கிஷோர் என்கிற எப்படிங்களாமா ஆற்றங்கரைக்கு வந்திருக்க முடியாது. தேவனுடைய நோக்கம் என்னன்னா
நம்முடைய ஊழியத்தின் பாதையில, அல்லேலூயா, எப்படிங்களாமா, ஊழியத்தின் பாதையில ஒரு விசாலமான ஒரு இடத்துக்கு தேவன் உன்னையும் என்னையும் அல்லேலூயா கொண்டு போகும்படி ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்டார்டிங்ல உபத்திரவம் இருந்தது, ஸ்டார்டிங்ல ட்ரைனஸ் இருந்தது, ஸ்டார்டிங்ல மரணம் இருந்தது. இதெல்லாம் எதுக்காக கர்த்தர் அந்த வழியில நம்மளை கொண்டு போக விரும்புகிறார்னா, உனக்கென்று ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்க கோத்ரூ பண்ணுங்க. அந்த 18, 19 அதிகாரத்துல எல்லாம் பயங்கரமா கர்த்தருடைய தேவன் எலியா பயங்கரமா கர்த்தர் பயன்படுத்தினார். என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினார். ஏங்க நம்மள கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரா? எல்லா அதிகாரம் கர்த்தருடையதுங்க. எப்படி அது அவங்களுது. எலியா அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா இன்னைக்கு எசபேல் என்ன பண்ணிருப்பா தெரியுங்களா? எல்லாரும் மலைக்கு ஒரு பேர் வச்சு, மலையை கொண்டு வருவது இந்த கடவுள் தான் பேரை வச்சிருப்பா. பனியை கொண்டு வருது எப்படிங்களாமா? பேரை வச்சிருப்பா. அன்னைக்கு எலியா நின்றதுனாலதான் கர்த்தர் காமிச்சார். இன்னைக்கு கர்த்தர் எலியாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்காக யார் நிற்பாங்க? அல்லேலூயா. நேபுக்கத்நேசருக்கு முன்னாடி தானியேல் நின்றாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ நின்றாருங்க. பார்வோனுக்கு முன்னாடி நின்றாங்க. நம்ம எங்க நிக்கணுமோ அங்க நிக்க மாட்டேங்கிறோம், எங்க நிக்க கூடாது அங்க நின்று இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிராக்டிக்கலா கஷ்டம். அவர் எப்படிங்களா பிராக்டிக்கலா அவரு தியரியே பண்ணாரு இல்லையா? இல்லைங்களா? அவரு பிராக்டிக். அதனாலதாங்க யாக்கோபு நம்ம போல பாடுள்ள மனுஷனாமா. என்ன மனுஷனாமா? பாடுள்ள மனுஷன் கருத்தாய் ஜெபம் பண்ணாரு. 3.5 வருஷம் என்ன வரல, மழை வரல, பனியும் வரல. பாடுள்ள மனுஷன், இழந்த மனுஷன், ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன், உபத்திரவ பார்த்த மனுஷன், மரணத்துக்கு போன ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனுடைய வாக்கையே கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால் எங்க நம்முடைய வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு? பிலீவ் பண்ணுங்க, ஆண்டவர் என் வார்த்தையை கேட்பார். அல்லேலூயா. 5 நிமிஷம் தான் சாத்தர் எனக்கு பாஸ்டர் சொன்னும் போதே எனக்கு அது ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இல்லைங்களா? ஆப்ஷன் கிடைச்சது. என்ன ஆப்ஷன் கிடைச்சது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அவங்க பண்ணல இல்லைங்களா? ராஜாவே செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாரு, நீங்க மறுபடியும் என்ன செய்யுங்க, பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பண்ணல இல்லைங்களா? என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, சொல்லுங்க, எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொன்ன இந்த வார்த்தை எவன்ல கேப்சர் பண்ணி வச்சிருச்சு. அந்த விசுவாசத்தை பரலோகம் என்ன பிடிச்சிச்சு? பிடிச்சு வச்சிருச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வார்த்தையில எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எங்க போகுதுங்க? கர்த்தருடைய சமூகத்துல நீ பண்ற அந்த விசுவாச வார்த்தை, அந்த விசுவாச ஜெபம் அப்படியே கேப்சர் பண்ணிருங்க. அன்னைக்கு எப்படிங்களாமா, அங்க பாபிலோன்ல யாருக்கிட்ட அதை பார்க்கல. இவங்க 3 பேர் சொன்ன உடனே இந்த வார்த்தையை மாத்திரம் எங்க சம்டைம் கர்த்தர் பாபிலோனுக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. எல்லாத்த கர்த்தர் கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. எலியா போல இருக்கிறவனை மாத்திரம் தான் கர்த்தர் கொண்டு போவாரு. ஏன்னா பாபிலோன்ல காமிக்கணும், who I am, நான் யார் என்று சொல்லி அந்த ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டு போனாரு. என்னன்னா அவங்களுடைய வார்த்தையை கர்த்தர் கேப்சர் பண்ணாரு. இந்த வார்த்தைகள் கேப்சர் ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன வார்த்தைனா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. இந்த வார்த்தை பரலோகம் கேப்சர் பண்ணிருச்சு. அதனாலதான் அவங்களை தூக்கிட்டு போனாலும் அவனால ஒண்ணுமே அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வரல. ஏன் தெரியுமா? ஃபெய்த் டிக்ளரேஷன் பண்ணாங்க 3 பேர். அல்ல நத்திங், ஒண்ணுமே நடக்காது, அவர் எங்களை தப்புவிக்க எப்படி வல்லவரா இருக்கிறாரு. பரவாயில்ல, அப்படி இல்லானாலும் பரவாயில்ல, எனக்கு தேவன் இவர்தான், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த விசுவாசத்துல போனதுனாலதான் 3 பேர் தான் போட்டது. நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஆனா 4வது யாரு வந்தாங்க? யாரு வந்தாங்க? தேவதூதன் வந்தாரா, கேப்ரியல் வந்தாரா, இல்ல மிகாயேல் வந்தாரா, இல்ல தேவனே வந்தாரா? யாரு வந்தாரு? சொல்லுங்க, யாரு வந்தாங்க? தேவனே வந்தார். ஆமாவா இல்லைங்களா? ஏங்க நமக்கு ஆண்டவர் டீல் பண்ண கர்த்தரே வருவாருங்க. அல்லேலூயா.
இல்ல ஆண்டவர் இங்கெல்லாம் காக்காவை அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. சில காரியத்துக்கு கர்த்தர் டைரக்டா டீல் பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே, ஏன்னா தேவன் அவங்களுக்குள்ள விசுவாசத்தை பார்த்தாரு, அந்த வார்த்தையை பார்த்து என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களா. சோ அங்க தேவதூதன் மிகாவேல் பார்த்துட்டு இருந்தாரு. ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, நான் போயிட்டு அந்த தீச்சூளையில நான் போயிட்டு வரேன், நான் போய் டீல் பண்ணிட்டு வரேன்னு ஆண்டவர் சொன்னார். பி குவைட், சைலண்டா இருன்னு சொன்னார். சைலண்டா இருங்க. எல்லாம் தூதர்கள் அவர் சொன்னாருன்னா தூதர்கள் செகண்ட்ல என்ன செஞ்சிருவாங்க, பாபிலோன்லயே நாசம் பண்ண முடியுமா முடியாதா? முடியும் இல்ல. ஆனா ஆண்டவர் பண்ணல. கொஞ்சம் வெயிட், அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, ஆண்டவரே இதுக்கு நானே போறேன். இதுக்கு யார் போற? நான் அவனுக்குள்ள விசுவாசத்தை நான் பார்த்தேன், அந்த நம்பிக்கையை நான் பார்த்தேன், அதனால நானே போறேன்னு சொல்லி கர்த்தரே இறங்கி வந்தார். அல்லேலூயா. நான் அந்த ராஜா பார்க்கும் பொழுது நான் 3 பேர்த்த தான் போட்டோம். 4வது மனுஷனுக்கு அல்லேலூயா பார்க்கும் பொழுது அந்த எப்படி அந்த உரு எப்படி இருந்தோமா, அது மகிமையாய் அல்லேலூயா. அவர் உலா எங்க நான் சொல்றேன், அக்னி எதுல போட்டாங்க? 7 மடங்கு அக்னி இல்லைங்களா? நான் சொல்றேங்க, அது அக்னி தான். இது கன்சியூம் ஃபயர், அக்னி ஜுவாலையுடையவரே அல்லேலூயா. அந்த ஃபயரு, இந்த ஃபயர் இறங்கணும்னு அந்த ஃபயருக்கு இருக்கிற எல்லா என்னங்களாமா என்ன சொல்லுவாங்க, அது அப்படியே குவைட் ஆயிருச்சு. ஏன்னா இந்த அக்னி அல்லேலூயா எல்லாவற்றையும் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறது. அந்த அக்னியின் ஆவியானவர் உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அது பேதுரு சொல்றாரு. அல்லேலூயா. அவங்க கூடியிருந்த இடம் பேதுரு சொல்றாரு, ஊழியக்காரன் மேல கர்த்தர் அனுக்கிரகத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது நம்ம மேலதான் வச்சிருக்கிறாருங்க, நம்ம மேலதான் வச்சிருக்கிறார். அன்பு பிரியமான தேவனுடைய ஊழியக்காரராகிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோர்ந்து போகாதீங்க. என்ன செய்யாதுங்க? சோர்ந்து அதன் மத்தியிலும் கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்கிறார். சேவை கொடுத்து எல்லாம் போயிடுச்சு. ஏங்க உன்னை எங்க கொண்டு போகணும்னு கர்த்தர் வச்சிருக்க தெரியுங்களா? கிஷோனுக்கு. எங்கேயாமா? விசாலமான இடம். அல்லேலூயா. விசாலமான ஊழியத்தின் பாதையில நான் சொல்றேன், விசாலமான இடத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அதுக்கு நீ கேரித்தை பார்க் பண்ணியே போகணும். அதுக்கு நீ யோர்தானை கடந்தே போகணும். அதற்கு நீங்க எதை கடந்து போகணும்? சீதோனுக்கு என்ன செய்யணுமா? சீதோன் வழியில, அந்த மரண வழியில நீ என்ன செய்யணுமா? எசபேல் இருக்கிற இடத்துல நீ பார்க் பண்ணியே போகணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நிச்சயமா கர்த்தர் ஒரு காரியத்தை நம்புங்க, என் வாக்கின் படியே கர்த்தர் செய்வாராக. அல்ல, நீ உங்க கையில அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, யூட்டிலைஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. டிக்ளரேஷன் பண்ணுங்க, நடக்கும், எனக்கு நடக்கும்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் நடத்திடுவார். அல்லேலூயா. டவுட்ல இல்ல, எனக்கெல்லாம் ஆகல, எனக்கெல்லாம் கர்த்தர் பேச மாட்டாரு, இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னா ஒண்ணுமே நடத்த மாட்டாரு. அன்டில் அன்லெஸ் நீங்க ஆண்டவருக்கு எப்படிங்களாமா அவர் மேல ஹோப் இல்லைன்னா அவர் ஃபோர்ஸா ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஃபோர்ஸா சந்தோஷ் ஃபோர்ஸா ஒண்ணும் ஆண்டவர் பண்ண மாட்டாருங்க. ஃபெய்த், சின்ன ஃபெய்த், அதான் சொன்னாரு, மஸ்டர்ட் சீட் ஃபெய்த், கடுகு அளவு விசுவாசம். என்ன அளவு விசுவாசம்? கடுகு அளவு விசுவாசம். ஒரு நிமிஷம் முடிச்சு நான் சொல்றேன். டெல்லியில் பைபிள் காலேஜ் இது முடிச்ச உடனே ஊட்டிக்கு வந்தேன். அந்த பக்கத்துல மலை, நான் போய் அழுக ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இந்த ஜனங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சாப்பா. இல்லப்பா, எங்க நிர்வசாரமா இருக்கிறாங்க ஆண்டவரே, உண்மையான தேவனை அறியும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் மலை மேல ஏறி அழுக ஆரம்பிச்சேங்க. உண்மையில நான் சொல்றேன், அந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக சொல்றேன். அல்லேலூயா. என் கண்களால காண கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நீ கர்மேலில ஏறுனாதாங்க வேலை நடக்கும். அல்லேலூயா. அங்க சொல்றாரு எலியா, எப்படி நம்ம சொல்றாரு, நீ போ போஜனம் பண்ண போ, ஐம் கோயிங் டு கர்மேல், நான் கர்மேல் பர்வதத்துக்கு போறேன் என்று சொல்லி. இன்னைக்கு யாரெல்லாம் கர்மேல் போஜனம் பண்றவங்க, ராஜா பார்த்து சொன்னாரு, நீ போய் சாப்பிடு, போ, உன் வேலையை பாரு. பட் நான் எங்க போறேன்? கர்மேலுக்கு போறேன். எங்க நான் சொல்ல, இது கர்மேலில இருக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. இது போஜனம் பண்ற நேரம் கிடையாது. எதில் நிக்கிற நேரம்? கர்மேல நிக்கிற நேரம். ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு, ஜோம் பண்ணிட்டு கேட்கிறாரு, வேலை ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது தெரியுதா? கையளவு மேகம். எஸ், அல்லேலூயா. என்ன அளவு மேகம்? போதுங்க. அல்லேலூயா. தெரிஞ்சிச்சு, கையளவு மேகம். நான் சொல்றேங்க, அதை பார்க்கணுங்க ஊழியக்காரருங்க. அல்லேலூயா. அது ஊழியக்காரர் பார்க்கணுங்க.
அவர் போனார், அவர் நம்பிக்கை எல்லாமே மேல கர்மேல் போயிருக்க மாட்டாரு. ஸ்பெண்ட் வித் காட். ஏதாவது நடக்கணும்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாங்க. ஆமென். என்ன நடந்தது தெரியுங்களா? ப்ரேயர் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துல பயங்கர மழையை கத்தர் கட்டளை கொடுத்தார். அன்னைக்கு ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அது என்ன செய்யல, அது நடக்கவே இல்லை. தீ வந்து அவங்க என்ன செய்யல, மிதிக்கவே இல்லை. எங்க நான் சொல்றேன், அன்னிலிருந்து இன்னைக்கு வரை அவங்க ஃபெஸ்டிவல் பண்றாங்க. பட் அந்த தீ மிதிக்கிறதுல இன்னைக்கும் அவங்க பண்றது இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க பண்றது இல்லை. ஒரு ஃபோன் நம்பர் தர போய் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. இன்னைக்கு அவங்க என்ன செய்யறது இல்லைங்க. உங்களுடைய வாக்கை கர்த்தர் கேட்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எங்க போச்சுங்க அந்த வைராக்கியம்? அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு, அந்த வைராக்கியம் எங்க போச்சுங்க? யூ டோன்ட் வாண்ட் செட்டில். எப்பவுமே எனக்கு செட்டில் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. இல்ல, அந்த தாட்டை எடுத்து போடணும். அல்லேலூயா. நான் வளரணும் ஆண்டவரை, இன்னும் மக்காக ஏதாவது பண்ணணும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த ஜெபத்தோட அந்த வைராக்கியத்தோட தேவ சமூகத்துல இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த கொஞ்சம் கையளவு மேகம் உன்னை கர்த்தர் காமிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கொஞ்சம் மேகம் தான் பெருமழையை கொண்டு வர முடியும். அல்ல என்ன மழையமாமா? பெருமழை. நான் உங்களுக்கு மேல, நம்முடைய ஊழியத்தின் மேல பெருமழையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்ல பட் வி should sit in the கர்மேல். கர்மேலில் உட்கார்ந்தாதான் பெருமழையை பார்க்க முடியும். கர்மேல உட்காராம நம்ம எதை பார்க்க முடியாது? பெருமழைய சொல்லுங்க. எதை பார்க்க முடியாது? பெருமழையை பார்க்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பா எஸ் அப்பா, ஒன்றுமில்லாத திஸ்பியனை நீங்க உபயோகிச்ச ஆண்டவரை எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம்.